கடாயில் 3 ஸ்பூன் ஆயில் விட்டுடலாம். கடுகு, சீரகம் இது பொரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். இது கூட கட் பண்ணி வச்சுருக்க ஒரு ஆனியன், ஒரு தக்காளி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ப்ரௌனிஷாக வர வரைக்கும் இதை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை, கட் பண்ணி வச்சுருக்க கேப்சிகம் 1 கப் இதில் சேர்த்துட்டு, அது கூடவே க்ரீன் பட்டாணி 1 கப் சேர்த்து இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம், அப்போ தான் இது நல்லா மிக்ஸ் ஆகும். இப்போ நம்ம மீல் மேக்கரை சுடு தண்ணியில் போட்டு அதை நல்லா பிழிஞ்சு எடுத்து கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நான் மிளகாய்த்தூளை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். மிளகாய்த்தூளில் அதை 1.5 ஸ்பூன் போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுருவோம். ஒரு 1/2 டம்ளர் தண்ணி விட்டு கிளறி விட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம இஞ்சியும் பூண்டும் அரைச்சி விழுதாக வச்சுருக்கோம், அதையும் 1 ஸ்பூன் சேர்த்துடலாம். சேர்த்து ஒரு பெரட்டிட்டு கட் பண்ணி வச்சுருக்க நம்ம தனியாக வச்சுருக்கோம் இல்லையா மீல் மேக்கர் சோயா சாங்ஸ், அதை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். சோயா சாங்ஸ் எதுக்குமே சுடு தண்ணியில் போட்டு நம்ம வேக வச்சு வச்சுருக்கிறதால அதை நம்ம கடைசியில் சேர்த்தா போதும். இப்போ ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டு, இப்போ நமக்கு சுவையான பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இது சாதம், சப்பாத்தி, தோசை இது எல்லாத்துக்குமே வச்சு நம்ம சாப்பிட்லாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்